சிங்கப்பூர் நாட்டிலிருந்து இந்தியா தமிழகத்தை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டம் வடகரை அரங்கக்குடிக்கு வருகை தந்த தமிழர் சிராஜுதீன் அவர்களை நேற்று ஊர் ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள், அனைத்து சமூக மக்கள் அன்போடு வரவேற்று பாராட்டிய இந்த அருமையான காணொளி நிகழ்ச்சியை கண்டு உங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிங்கள். முஜீப்ஸ் வியூ யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல தகவல்களையும் காணொளி காட்சிகளை தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். 40 வருஷமா இதை எய்ம் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போகணுண்டு பைக் அப்படின்னு ஓட்டுற ஆரம்பத்த காலத்துல இருந்து அது ஒரு ஆர்வம் இருந்தது. இந்தியாவுக்கு போகணும் சுத்தீங்களா உங்களுக்கு எங்கேயாச்சும் அந்த ரவுடிகள் தொல்லை அது இது ரெசிஸ்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். நம்ம ரோட் பிளாக் போலீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கு? 14,874 கிலோமீட்டர். இந்தியாவில் இது தெலுங்கானாவை தவிர பாக்கி எல்லா ஸ்டேட்டும் கிராஸ் பண்ணியாச்சு. என்ட்ராவிலேருந்து பீகார், வேற மகாராஷ்டிராவிலேருந்து மகாராஷ்டிரா போயிருக்கு. குஜராத்தை தாண்டி இதுக்கு போயாச்சு, இமாச்சல் பிரதேஷ் போயாச்சு. இமாச்சல் பிரதேஷ் போயிட்டு மணாலி, லே, லடாக் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குஜராத் வழியாக கீழே இறங்கி ராஜஸ்தான்லேருந்து ஒரு கோவாலேருந்து அப்படியே ஒன் டே சராசரி எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 500 கிலோமீட்டர். 500 கிலோமீட்டர். சில சிச்சுவேஷன்ல 300 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அது ரூட்டை பொறுத்து இருக்கு. ஹைவே அப்படின்னாங்க நம்ம. நீங்க யார் யார் வந்துறீங்க? கண்டிஷன்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா வரும்போது? சீரேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சா? இல்ல அது இருக்கும். எனக்கு திபெத் சைனாவிலாம் உங்களுக்கு 6000 மீட்டர் ஹைட். குளூர் அந்த கூட அப்படி குளூர். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் தயாராக தான் வந்திருக்கோம். ஸோ -3 டிகிரிஸ் வரைக்கும் போச்சு. நீங்க எத்தனை பேர் வந்துறீங்க? 2 பேர். இன்னொருத்தவங்க? அங்கங்க ஹோட்டல். ஆமா அங்கங்க ஹோட்டல். இன்னொருத்தவங்க எங்க இருக்காங்க? 1250. அதான் அது BMW 23, 24 கொடுக்கும் 1 லிட்டருக்கு. கொஞ்சம் விரட்டணும் அப்படின்னாக்கா ஒரு 18லேருந்து 20 வரும். கெப்பாசிட்டி இது 22 லிட்டரு. 22 லிட்டரு. தேவையில்ல. இப்போ வர்ற வழியில உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் வந்துடும். எப்படியும் அடிக்கி வந்தா ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அதனால ஃபியூலுக்கு எதுவும் கஷ்டப்பட்டு விட்டாங்க. ஆப்ரில் 40, 50, 60. உண்மையை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. சொன்னாலும் ஆச்சரியப்படுவீங்க. அதனால 40, 50 வச்சுக்கோங்க. இங்க கொஞ்சம் குவாலிட்டியா அது ரோட்டை பொறுத்தா லக்னோல இருந்து டெல்லிக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹைவே விடலாம். நீங்க 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா கூட எவனும் நிப்பாட்ட மாட்டோம். ஸோ உங்க வண்டி எவ்வளவு போகுதோ அவ்வளவு தூரம் போகலாம். சூப்பரா போட்டுக்கிறாங்க. லக்னோல இருந்து 240 கிலோமீட்டர். லக்னோ டு டெல்லி. பைக் ரைடுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த மாதிரி போறவங்களுக்கு எப்பவும் பாதுகாப்பா இருங்க. பாதுகாப்பு எனக்கா என்னைக்கு நீங்க ஓட்டுறீங்களோ அப்பங்க உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது, இன்னொரு நாள் நான் ஓட்டணும், மறுநாளும் நான் எந்திரிச்சு நான் மறுநாளும் ஓட்டணும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கம் எப்பவுமே இருக்கணும். பாதுகாப்பா இருக்கணும். ஸோ நான் இப்போ இங்க இருந்து கணத்தருக்கு போறேன், செருப்பு போட்டு கையில் கட்டிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இப்ப நான் ஒரு இடத்துக்கு இப்ப கொடைக்கானல், இங்கே நான் கொடைக்கானல் போறேன். கொடைக்கானல் நான் ஒரு 2 ஆக்சிடென்ட் பார்த்தேன். என்ன அவங்க ஏதோ கிட்டதான் மதுரையில இருந்து வந்திருக்காங்களா. ஆனா ஏன் அப்படி வரணும்? எல்லாம் பிஞ்சு போய் கிழிஞ்சு போய். ஸோ ஒரு பாதுகாப்பான ஒரு இது அணிஞ்சிட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது. என்ன ஏன்னாக்கா மறுநாள் நீங்க ஓட்டலாம், திரும்பி வரலாம், மறுபடியும் திரும்பியும் போகலாங்க. ஆனா இது அந்த இதோட முடிஞ்சு அந்த கதை. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புது. ரொம்ப நல்ல கேள்வி நீங்க கேட்டது. ஸோ எப்போதும் பாதுகாப்பா ஓட்டுங்க. அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாக்கா அதுக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஹெல்மெட்டு, ஏதோ ஒரு ஜாக்கெட்டு,
அவ்வளோதான், ஒரு நல்ல ஒரு காலனி அவ்வளோதான். ஸோ இது மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக நீங்கள் எங்கே வேணாலும் உலகத்தையும் சுற்றி வரலாம். ஆனால் அந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது எப்பாவது நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருந்தால் கூட மித்தவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இடிச்சிட்டாங்கன்னா இல்லைம்மா. சவுத் சைனா 90% முஸ்லீம். அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமான்னு தெரியாது. யுன்னான், குன்மிங், என்ன சின்கியாங், என்ன வருங்க இந்த சவுத் சைனா இவங்க அப்படிங்கும்போது என்ன வருங்க? அங்கே நீங்கள் எங்கே போனாலும் அதான் சாப்பாடு உங்களுக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனையே அண்ணா என்ன வரும் உங்களுக்கு? என்ன வரும்? சிங்கப்பூர்மா. சிங்கப்பூர். நான் சிங்கப்பூர் பிரஜை. என்ன இருந்தாலும் நான் தமிழன் தான். என்ன வருங்க? தமிழங்கும் போது என்ன வருங்க? அம்மா ஒரு கொடிக்கால் பாளையம், சரி. அத்தா ஒரு நீடாமங்கலம். நீடாமங்கலம். ஸோ நடுவில் என்ன வருது? நாகப்பட்டினம் வருதா? நடு நாகப்பட்டினம் வச்சுங்க. இல்லாட்டி இப்போ இங்கே செட்டில் ஆகுறதுன்னு ஒரு முடிவு இருக்கு. ஸோ பைக்லேயே தான் இருக்கேன். ஸோ 15ஆம் தேதி ஷிப்பிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ வண்டியை கப்பலில் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் ஃப்ளைட்டில். சரி, ஓகே. ஸோ அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. பாஸ்போர்ட்டுக்கலாம் நீங்க முன்னாடி கை கொடுங்க. சொல்லுங்க, கை கொடுங்க. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வாய்ஸ்